டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் திருக்குறளினுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சென்ற வகுப்பில் திருக்குறளை பற்றி பார்த்திருக்கிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வில் திருக்குறளில் 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 5 அதிகாரமாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே நாம் 1 - 5 அதிகாரங்கள் வரை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த வகுப்பில் 6 - 10 வரை உள்ள அதிகாரங்களை பார்க்கலாம். ஏனென்றால் 5 அதிகாரமாக பார்த்தால்தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. ஒரே வகுப்பில் 20 அதிகாரத்தையும் பார்த்தால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாது. எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் 5 அதிகாரமாக பார்த்து வருகிறோம். அதுபோக பள்ளி பாட புத்தகங்களில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள் தலைப்புகள் முழுவதுமாக இல்லை நண்பர்களே. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு சில குறள் தான் இருக்கிறது. 10 குறளும் முழுமையாக இல்லை. எனவே நம்முடைய அகாடமியில் அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள 10 குறள்களை முழுமையாக தொகுத்து கொடுக்கிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியால் கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் வீதம் 20 அதிகாரத்தையும் முழுமையாக தொகுத்து இருக்கிறோம் நண்பர்களே. நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். கடைசி நேரத்தில் ரிவிஷன் செய்வதற்கு இது உங்களுக்கு உதவும். எனவே அமைதியான முறையில் கேட்டு பயன்பெறுங்கள். இப்போது 6வது அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது ஈகை. 6வது அதிகாரமானது ஈகை. இது அறத்துப்பாலில் உள்ளது, இல்லறவியலில் உள்ளது. அதாவது ஈகை என்ற அதிகாரமானது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்ற இயலில் உள்ளது. முதல் குறள்: வறியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. அடுத்து: நல்லாறு எனினும் கொல்தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அடுத்து: இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. அடுத்து: இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அடுத்து: ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அடுத்து: அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வழி புழி. பாத்தூன் மறி யவனை பசியென்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அடுத்து: ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழுக்கும் வன்கணவர். அடுத்து: இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். அடுத்து: சாதலின் இன்னாத தில்லை இனிததூவும் ஈதல் இயையா கடை. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த ஈகை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறளை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 7வது அதிகாரம் வினை செயல் வகை. இது பொருட்பாலில் உள்ளது, அமைச்சியல் என்ற இயலில் உள்ளது நண்பர்களே. அதாவது வினை செயல் வகை என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ளது, அமைச்சியல் என்ற இயலில் உள்ளது. முதல் குறள்: சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது. அடுத்து: தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அடுத்து: ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். அடுத்து: வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால்
தீயச்சம் போல தெரும். அடுத்து பொருள் கருவி காலம் வினையினொடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச் செயல். அடுத்து முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். அடுத்து செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அடுத்து வினையான் வினையாக்கிக் கோடல் நனவுகள் யானையால் யானையாத் தற்று. அடுத்து நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். அடுத்து உரைசிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. அவ்வளவுதான் நண்பர்களே, வினை செயல் வகை என்பதில் உள்ள 10 குறளை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 8வது அதிகாரம் அவை அஞ்சாமை. இது பொருட்பாலில் உள்ளது. இயல் அமைச்சியல், அதாவது அவை அஞ்சாமை என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ளது. அமைச்சியல் என்ற இயலில் உள்ளது. முதல் குறள். வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர். அடுத்து கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். அடுத்து பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அடுத்து கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அடுத்து ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அடுத்து வாளுடன் வன்கண்ணார் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அடுத்து பகையத்து பேடிகை ஒல்வாள் அகையத்து அஞ்சு மான்கற்ற நூல். அடுத்து பல்லவை கற்றும் பயமிலாரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். அடுத்து கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். அடுத்து உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். நண்பர்களே, அவையஞ்சாமை என்றதில் உள்ள 10 திருக்குறளையும் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து 9வது அதிகாரம் கண்ணோட்டம். இது பொருட்பாலில் உள்ளது. இயல் அரசியல், அதாவது கண்ணோட்டம் என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ளது. அரசியல் என்ற இயலில் உள்ளது. நண்பர்களே, முதல் திருக்குறள். கண்ணோட்டம் என்னும் கழிபெருங் காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. கண்ணோட்டத் துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலைக்குப் பொறை. பண் என்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். உளவோல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணிற்கு அளிகனன் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். மண்ணோடியந்த மரத்தனையார் கண்ணோ கண்ணோடியந்து கண்ணோடாதவர். அடுத்து கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல். அடுத்து கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ் உலகு. அடுத்து ஒருத்தாற்றும் பண்பிலார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்று பண்பே தலை. அடுத்து பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நண்பர்களே, கண்ணோட்டம் என்பதில் உள்ள 10 திருக்குறளையும் பார்த்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் முழுமையாக 10 திருக்குறளை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே.
அதற்கடுத்து 10வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். இது பொருட்பாலில் உள்ளது. இயல் அரசியல். அதாவது பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரமானது பொருட்பாலில் உள்ளது. அரசியல் என்ற இயலில் உள்ளது நண்பர்களே. முதல் திருக்குறள்: அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் உற்றநோய் நீக்கி உறாஅமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை சூழ்வார்க் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல் தக்கார் இனத்தனாய்த் தானொழுக வல்லானை செற்றார் செயற்கிடந்ததில். அடுத்து: இடிக்கும் துணையாரை ஆள்வரே யாரோ கெடுக்கும் தகமை அவர். அடுத்து: இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையான் சார்பில்லார்க்கில்லை நிலை. அடுத்து: பல்லார் பகைகுளிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அவ்வளவுதான் நண்பர்களே. பெரியாரை துணைக்கோடல் என்பதில் உள்ள 10 திருக்குறளையும் பார்த்திருக்கிறோம். அதாவது இந்த வகுப்பில் 5 அதிகாரங்களை முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம் 50 குறளை பார்த்திருக்கிறோம். இதை நிதானமாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து நிச்சயமாக குரூப் 2 தேர்வில் கேள்விகள் கேட்பார்கள். அதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் உங்களுக்கு இது நான் தெரிவிக்கிறேன். அதற்கடுத்து அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து உள்ள ஒரு 5 அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதன் பிறகு மீதி உள்ள 5 அதிகாரம், அதாவது 20 அதிகாரத்தையும் ஒவ்வொரு வகுப்பில் 5 அதிகாரமாக பிரித்து பார்க்கலாம். அப்போதுதான் உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். 20 அதிகாரத்தையும் முழுதாக பார்த்தால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நண்பர்களே. ஏற்கனவே 1லிருந்து 5 அதிகாரங்கள் வரை பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். அதன் தொடர்ச்சியாக 6லிருந்து 10 வரை உள்ள அதிகாரத்தை பற்றி இப்போது பார்த்திருக்கிறோம். இதை அமைதியான முறையில் கேட்டுங்க பயன்பெறுங்கள். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள் நண்பர்களே. அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். தேர்வுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற காரணத்தால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கட்டாயமாக கேள்விகள் கேட்கக்கூடிய தலைப்பை பற்றி திருப்புதல் முறையில் விரைவாக பார்த்து வருகிறோம் நண்பர்களே. கூடுமான வரையில் சில முக்கியமான தலைப்புகளை பார்க்கலாம். நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து நம்முடைய அகாடமியில் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிலிமினரி தேர்வு முடிந்த பிறகு, அதாவது ஒரு 150 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் 2A மெயின்ஸ் தாராளமாக படிக்கலாம் நண்பர்களே. எனவே அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி நம்முடைய அகாடமியில் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து முழு மாதிரி தேர்வுகளும் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அதாவது தரமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியால் கேட்கப்பட்ட குரூப் 2A தேர்வை அடிப்படையாக கொண்டு அதே பாடத்திட்டத்தில் அதே முறையில் கேள்விகள் எடுக்கப்படும் நண்பர்களே. நீங்கள் சேர்ந்து பயன்பெறுங்கள். அதாவது நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே ஆன்லைன் வழியாக நடைபெறுவதால் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறலாம் நண்பர்களே.
அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதாவது நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுட்டீர்களால் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை பார்த்து பயன்பெறலாம் நண்பர்களே. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து டிஆர்பி அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய பிஇஓ வட்டார கல்வி அலுவலர் என்று சொல்லக்கூடிய பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெற உள்ளது நண்பர்களே. முழுமையாக அந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதற்கான மாதிரி தேர்வுகளும் நடைபெறும். அதுபோக டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வகுப்புகளும் ஆரம்பிக்க இருக்கிறது. டெட் தேர்வுக்கான மாதிரி தேர்வுகளும் நடைபெற உள்ளது. இவை அனைத்தும் எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். மாதிரி தேர்வுகள் மற்றும் பாடக்குறிப்புகள் அனைத்தும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் அதை பயிற்சி செய்து பயனடையுங்கள் நண்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் போதும். மற்ற அனைத்தும் உங்களை தேடி வரும் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் அது பயன்படும். அடுத்து வரும் வகுப்பில் திருக்குறளில் உள்ள அதாவது 11லிருந்து 15 அதிகாரம் அடுத்த 5 அதிகாரத்தை பார்க்கலாம் நண்பர்களே. அதுக்கு அடுத்த வகுப்பில் 15லிருந்து 20 வரை உள்ள அதிகாரத்தை பார்க்கலாம். தேர்வுக்கு முன்பாக இந்த 20 அதிகாரத்தையும் முழுமையாக பார்த்து விடலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம்.